திச் நஹட் ஹன் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க் எழுதின புக்கு தான் நோ மட் நோ லோட்டஸ் த ஆர்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சஃபரிங் அப்படிங்கிற புக்கு. ஸோ இந்த புக்கில் திச் அவர்கள் வந்து சஃபரிங் நீங்கள் இந்த வகையில் பார்க்கலாங்க, இந்த வகையில் ஹேண்டில் பண்ணலாங்க அப்படின்னு சொல்ல போகிற டிப்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இவன் சொன்ன விஷயங்களை நம்ம இந்த சஃபரிங் சீரீஸில் ஒரு எபிசோட்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சஃபரிங் சீரீஸில் எபிசோட் 3 தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கோம். வணக்கம், வந்தாச்சுங்க பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழாம் சேனலில் சஃபரிங் சீரீஸில் எபிசோட் 3ல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயோ நான் செத்துருவேனோ, இன்னும் 20 வருஷத்தில் செத்துருவேனோ, இன்னும் 10 வருஷத்தில் செத்துருவேனோ, என் ஆசைகள் நிறைவேறதுக்குள்ள செத்துருவேனோ அப்படிங்கிற அந்த ஃபியர் ஆஃப் டெத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு இறப்பை பற்றி ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இங்கே ஃபாரெவர் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இது வந்து இந்த விஷயம் புரிஞ்சக்கூடிய விஷயமாக தான் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டபிளான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாள் டமால் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, இறப்பு அப்படிங்கிறது ஒரு பயமான விஷயமாக தான் இருக்கும். பட் நீங்கள் உங்கள் பாடியும் மைண்டையும் எந்த வேலையும் பார்க்காம அமைதியாக உட்காந்து உங்கள் மைண்டையும் பாடியையும் உத்து பார்த்தீங்கன்னா, இந்த நிமிஷமே நீங்கள் இறந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நினச்சி நினைக்கிறீங்க இன்னும் 20 வருஷத்தில் செத்துருவீங்க, 30 வருஷத்தில் செத்துருவீங்கன்னு. ஆனால் அது உண்மை இல்லைங்க, இப்போவே நீங்கள் இறந்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாழ்கிறது எந்த அளவுக்கு ஒரு ப்ளசண்டான விஷயமோ அதே மாதிரி இறக்குறதும் ரொம்ப ப்ளசண்டான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டைம்லேயே உங்கள் பாடிக்குள்ளே அவ்வளோ செல்ஸ் இறந்துட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜ் ஹியூமன் அடல்ட்டில் 50லேருந்து 70 பில்லியன் செல்ஸ் இறந்துட்டு தான் இருக்குது. அதே சமயம் புது செல்ஸும் பிறந்துட்டு தான் இருக்குது. புது செல்ஸ் பிறக்கணுன்னா பழைய செல்ஸ் இறந்து தானே ஆகணும். அப்போது இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறப்பு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியமான எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும் இல்லையா? இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து ஐயோ நான் செத்துடணும் அப்படிங்கிற பயத்தில் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வகையான மக்கள் இருக்காங்க. நான் எதுக்கு வாழ்றது இவ்வளோ போர் அடிக்குதே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, நான் இறந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணிக்கிறாங்களா, இதுவும் ஒரு வகையான மக்கள் இருக்காங்க. அதாவது இறப்பை நோக்கி ஒரு அட்ராக்ஷனோட இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ரீ கன்செப்ஷன் எதனால் வருது அப்படின்னா, லைஃப் அண்ட் டெத்தும் பிரித்து பார்க்கறனால தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சஃபரிங் ஹாப்பினஸ் வேறு கிடையாது, சேம் தான். சேம்னு சொல்ல முடியாது, செப்பரேட் கிடையாது, ரெண்டுமே டுகெதராக தான் இருக்கும் அப்படின்னு. இவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, லைஃப் அண்ட் டெத்தும் ஆல்வேஸ் டு கோ டுகெதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பிரிக்கவே முடியாது. இந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்காத போது தான் இந்த ரெண்டு வகையான ப்ரீ கன்செப்ஷனில் போய் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் இந்த லைஃப் அண்ட் டெத் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தனித்தனியாக பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஈவன் ஆஃப்டர் யுவர் சோ கால்ட் டெத் யூ வில் கண்டினியூ இன் சம் வே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறுதியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, பர்த்தும் டெத்தும் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. எல்லா விஷயங்களும் எல்லா நேரத்துலையும் செத்து தன்னை புதுப்பிச்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த வகையான புரிதல் உங்களுக்கு புரியும் போது, ஐயோ நான் செத்துருவேன்னு அப்படிங்கிற ஒரு பயத்தையும், நான் எப்படா சாவேன், வாடுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களால் டைப் பண்ணிக்காமல் உங்களால் அது தாட்ஸ் தான் அப்படிங்கிற மகளை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இனிமேல் உங்களுக்குள்ள இந்த இறப்பை பற்றின பயமோ இல்லாட்டி நம்ம எதுக்குடா வாழ்கிறோம் செத்து போயிடலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது அப்படின்னா, இறப்பை எல்லாமே அழகான விஷயந்தான். என்னோட பிறப்பையும் நான் டிசைட் பண்ணல, அதே மாதிரி என்னோட இறப்பையும் நான் டிசைட் பண்ண போகிறதில்ல. என்ன உருவாக்குன இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இறை சக்தி பார்த்துக்கட்டும். என்னோட முடிவு காலம் எப்போ வருதோ அப்போ நான் அதை சந்திச்சுக்கிறேன். நான் இப்போது இந்த நிமிஷத்தில் நான் என்ன பண்ண முடியுமோ, என்னால் எது சந்தோஷம் கொடுக்குதோ அந்த விஷயங்கள் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கோங்க. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் கடந்து வந்துடலாங்க. தான் உடம்பையும் தான் உயிரையும் அழிச்சிக்கிறது என்றைக்குமே தீர்வாகாது. அதனால நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நம்ம வளர்ச்சிக்கேற்ப நம்ம நல்லதுக்கேற்ப நடக்கும் அப்படின்னு நம்புங்க. ஆல் இஸ் வெல். சரிங்களா? ஸோ இந்த ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை, பொம்பளையா வந்து ஆம்பளைக்கும் வேலை அப்படிங்கிற பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கமல்ஹாசன் வருவார் இந்த லேடி கெட்டப்பில் போட்டு அப்படியே இது பண்ணிட்டு. ஸோ அந்த பாட்டுக்கும் சஃபரிங்க்கும் என்ன சம்மந்தம், திச் அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சஃபரிங் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சஃபரிங் சீரீஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோடை பற்றின கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியான @thekarika32 @THA_KARAJ32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது போன்ற வேறு அழகான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப்.